வணக்கங்க எல்லாத்துக்கும். இப்போ சொல்கிற பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடும்பேட்டை ரோடுங்க, 2 கிலோமீட்ரு. புது பைபாஸு, பொள்ளாச்சி உடச்சத்துறை பைபாஸு 1/2 கிலோமீட்டருங்க. இந்த பூமி 4 ஏக்கரா 50 சென்ட்டுங்க, 2 போரு, 1 கிணறு, 2 சர்வீஸுங்க. 4 ஏக்கராக்கு நான் சொல்கிற இந்த தகவல். அப்புறம் ஒரு சோர்ஸ் பங்களாங்க, காமிங்க. நல்லா பங்களாங்க, வந்து செட்டில் ஜம்முன்னு தூங்கிச்சு போகலாமுங்க. நீங்கள் வெளியூர் வருவீங்க, வீக்கெண்டு அழகாக நீட்டாக வந்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வீக்கெண்டு பண்ணி போகலாமுங்க. அப்புறம் கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க. என்ன காரணம் கேட்டாங்க, ஓனர் வெளியூரில். ஆனால் அவர் இங்கே பராமரிப்பு கவனம் செலுத்த முடியல. வேறு தொழில் பண்ணுறவர் கவனிச்சதில்லை. நம்ம பண்ணால் நல்லா மருந்து சொல்ல மட்டும் ஜம் பண்ணலாமுங்க. 2 மாதத்தில் 3 மாதம் டைமுங்க. நல்லா காப்பு வருங்க. இப்போ காப்புக்கு இருந்தாலும் 3 மாதம் பராமரிப்பு ஜம்முன்னு காப்பு வரும். இந்த பைபாஸ் பக்கம் இருக்கிறனால நீங்கள் இந்த பூமியை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாட்டியுமே நீங்கள் சைட்டு போக வேண்டாம். கமர்ஷியலாக உழவு வாடகைக்குள்ள ஒரு ஃபேக்ட்ரிக்கு கட்டலாமுங்க. இல்லையா வீக்கெண்டு பயன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஜம்முன்னு கட்டலாமுங்க. 500 மீட்டர் பைபாஸ் வந்து அதான் சொல்கிறானு. இன்னொன்றுங்க, காடு பொட்டி மாதிரி சதுரம் அழகாக நீட்டாக சுயராக இருக்குங்க. இன்னொன்று பிஏபி பாயுங்க. சொல்லப்போனால் காப்பு ஜம்முன்னு காப்புங்க. இறங்காடு, நல்ல மண்ணு காடு, தைரியம் வாங்கலாமுங்க. நான் காமிக்கிற பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து 2 கிலோமீட்ரு. இன்னொன்று உடச்சத்திரத்துலேருந்து பொள்ளாச்சி பைபாஸ், புது பைபாஸ், அதுலேருந்து 1/2 கிலோமீட்டருங்க. 4 ஏக்கரா 50 சென்ட்டு, 2 போரு, 1 கிணறு, 2 சர்வீஸுங்க. 4 ஏக்கராக்கு யோசிச்சுங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸு, அதனால சோர்ஸ் பங்களாங்குது. அது காமிங்க. சோர்ஸ் பங்களா அருமையான பங்களாங்க. இன்னொன்று தண்ணிங்க, பிஏபி பாயுங்க. வேசைக்கு அருமையாக தாங்குற ஒரே ஒரு கிணறுங்க, ஜம்முன்னு கிணறு, 40 அளவு கிணறு. அதை காமிங்க. கட்டோட ஃபேஸுங்க, ரோடு ஃபேஸுங்க. அது காமிங்க. ரோடு ஃபேஸ் காமிங்க. உங்களுக்கு வேசைக்கு ஜம்முன்னு தாங்குற ஒரே ஒரு போர் இருக்குதுங்க. கிணறு வெயிலுக்கு ஜம்முன்னு தாங்குங்க. நல்லா